Hello friends, welcome back to our channel Village Lifestyle Vlogger. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா எங்களுக்கு தேவையான காய்கறிகளை நாங்களே எங்க தோட்டத்துல விளைய வச்சுக்குவோம். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். எங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை பயிரிடுறதுக்குனே எங்க தோட்டத்துல ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்த பகுதியில தான் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் பயிரிட போறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா கால் கோதி விட்டுருக்குறோம். இந்த மாதிரி கால் கோதி விட்டோம் அப்படின்னா செடி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தண்ணி பாயிறப்ப எல்லா பக்கமும் ஈக்குவலா தண்ணி பாயும். ஃபர்ஸ்ட் வெந்தய விதை தான் ஊன போறேன். மண்ணை லைட்டா பறிச்சு விட்டுட்டு அதுல விதையை போட்டு அப்படியே மூடிட போறேன். நான் ரெண்டு விதையா போடுறேன். ஏன் அப்படின்னா ஒரு விதை முளைக்கல அப்படின்னாலும் இன்னொரு விதை நல்லா முளைச்சு வந்துடும். அடுத்து அவரை விதை ஊன்றேன். இதையும் வெந்தய விதை ஊன மாதிரியே லைட்டா பறிச்சு விட்டு ரெண்டு விதையாவோ இல்ல நாலு விதையாவோ ஊன போறேன். ஏன்னா இது கொஞ்சம் பழைய விதை, முளைக்குமா முளைக்காதான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு ஊன்றேன். கொத்தவரங்க விதை ஊனி முடிச்சாச்சு. இது செங்கீரை விதை. இது கூட கொஞ்சம் மணல் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தூவரப்ப கொஞ்சம் தனித்தனியா போய் உழுகும், குட்டு குட்டா உழுகாது. இது கொஞ்சம் பழைய விதை தான். ஸோ இது முளைக்குமா முளைக்காதா அப்படிங்கிறது ரொம்ப டவுட் தான். விதையெல்லாம் ஊனி 4 நாள் போல ஆயிருக்கு. என்னென்ன விதை முளைச்சு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் காலில் பார்த்தீங்கன்னா வெந்தய விதையும், அடுத்த நாள் காலில் அவரை விதையும் ஊனிருந்தேன். அப்புறம் எல்லா பக்கமும் கீரை விதை தூவி விட்டுருந்தேன். சொன்ன மாதிரியே கீரை விதை ஒன்று கூட முளைச்சு வரல. வெந்தய விதை அதுக்கப்புறம் அவரை விதை நல்லா முளைச்சு வந்துருக்கு. பொரியல் தட்டக்காய் விதை. மற்ற விதைங்களை எப்படி லைட்டா பறிச்சு விட்டு ஊனணும், அதே மாதிரிதான் இந்த விதையும் லைட்டா பறிச்சு விட்டு ஊன்றேன்.
நாங்கள் வீட்லேயே வந்து விதைய போட்டு நல்லா நாற்று வர வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் நாற்றாவே எடுத்துகிட்டு வந்து தான் நான் தோட்டத்தில் நட்டுறேன். நம்ம தண்ணி கட்டிகிட்டே நாற்று நட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்து மணத்தக்காளி கீரை விதை. மணத்தக்காளி கீரையிலேருந்து நல்லா பழுத்த பழத்தையெல்லாம் பொறிச்சு அதை வந்து சாம்பலில் போட்டு நல்லா கலக்கிறப்ப அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மண்ணை வந்து லைட்டாக அப்படியே கிளறி விட்டு அது மேலே வந்து அப்படியே தூவி விட்டுறேன். இது செங்கீரை விதை. போன டைம் போட்ட செங்கீரை வந்து முளைக்கல. ஸோ இந்த டைம் வந்து செங்கீரை போடுறேன், இதுவாவது முளைக்கும்னு நினைக்கிறேன். அந்த செங்கீரை போட்ட மாதிரியே தான் இது கூடயும் லைட்டாக அப்படியே மணல் கலந்து அப்படியே தூவி விட போகிறேன். இங்கே தக்காளி செடிக்கு நாற்று விட்டு வச்சிருக்கேன். இந்த நாற்று வந்து கத்திரி நாற்று மாதிரியே நல்லா வளர்ந்துருச்சுன்னா இதை பிடுங்கி கொண்டு போய் நெட்டிட வேண்டியதுதான். வெண்டைக்காய் செடியும் அவரைக்காய் செடியும் நல்லா முளைச்சி வந்துடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பூ வச்சு நல்லா காய் பிடிச்சிரும். இந்த காய் பிடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். கத்திரி நாற்றும் நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு. இனி கொஞ்ச நாள்ல இது நல்லா பெருசாகி பூ வச்சு காய் பிடிச்சிரும். பொரியல் தட்டக்காய் விதையும் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போதான் குட்டி குட்டியா இருக்கு. இனி போக போக நல்லா பெருசாகும். இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் இன்க்ளூட் பண்றேன் எப்படி வளருது அப்படிங்கிறத. செங்கீரை விதை முளைக்குமா முளைக்காதான்னு ரொம்ப டவுட்ல இருந்தேன். ஆனா இந்த விதை வந்து நல்லா முளைச்சிருச்சு. இப்பதான் இது குட்டி குட்டியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசான உடனே இதை கட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்றேன். மணத்தக்காளி கீரை விதை வந்து இன்னும் முளைக்கல. மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல முளைச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் vlogger சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.